சிங்கள சகோதரர்களிடம், சிங்கள இளைஞர்களிடம், சிங்கள சகோதரிகளிடம் பல மாற்றங்கள் வந்திருக்கின்றன. நான் பல முகநூல்களை பார்க்கிறேன், அவர்களுடைய எழுத்துக்களை பார்க்கிறேன். இப்பொழுது கூட நான் காலை இந்த பாராளுமன்ற அமர்வுகளில் உரைகளிலே பார்த்தேன். இனவாதம் வேண்டாம், இனவாதம் பேசினால் நடவடிக்கை எடுப்போம். டாக்டர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் சொன்னதை பார்த்தேன், கௌரவ உறுப்பினர்கள் சொன்னதை பார்த்தேன், வரவேற்கிறேன். இதை நான் நினைக்கிறேன், நீங்கள் கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு முதல் செய்திருந்தால் இந்த நாட்டிலே இனவாதம் இல்லாமல் போயிருந்தால், 56ஆம் ஆண்டிலே அல்லக்கந்தலாயில் தமிழர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படாமல் இருந்திருந்தால், 1983 கொழும்பிலும் மலையகத்திலும் தமிழர்கள் படுகொலை செய்யப்படாமல் இருந்திருந்தால், 2009 வரைக்கும் தமிழர்கள் படுகொலை செய்யப்படாமல் இருந்திருந்தால், நான் நினைக்கிறேன் இந்த நாட்டில் இனவாதம் இருந்திருக்காது. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, உரிமை பறிக்கப்பட்டவர்களும் உரிமை பறிப்பவர்களும் ஒரே சகோதரர்களாக எப்படி வாழ முடியும்? இது நாங்கள் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். நீங்களும் நாங்களும் பல விட்டுக் கொடுப்புகள் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் இந்த அரசியல் தீர்வு விடயத்திலே செல்ல வேண்டிய தூரம் மிக நீண்ட. அந்த இடதுசாரி சிந்தனையில இருக்கின்ற உங்களுடைய ஒடுக்கல்களுக்கு எதிரான கொள்கை, உங்களுடைய இடதுசாரி சிந்தனைகள், நீங்கள் சுரண்டலுக்கு எதிரான கொள்கைகள், உங்களிடம் இருக்கிற லெனினிசம், மார்க்சிசம் அல்லது உங்களிடம் இருக்கிற மாவோ சேதுங்களுடைய கொள்கைகள் என்பது ஒரு சுயநிர்ணய உரிமை உள்ள இனத்தினுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக, அந்த இனத்தினுடைய பாதிப்புக்கு எதிராக கிளர்ந்தெழுகின்ற சேகுவேராக அல்லது அந்த சேகுவேராக எப்படி ஒரு உரிமை குரலை உலகத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பேசினாரோ அந்த சேகுவேராவாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அந்த லெனினாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். அந்த ஏங்கல்ஸாக இருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன்.